முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गसुष्ठुवाकं सनोभिः व्यशेमहि हितं यदायु. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पति ददातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்களுக்கு எப்போதும் இந்த ரெண்டாவது லைனில் ஏன் ஸ்டக் ஆகுது? அங்கே ரெண்டே வார்த்தை தான். பத்ரவ் உங்களுக்கு பரிச்சயமான பரிச்சயமான வார்த்தை, யஜத்ராக அதுவும் பரிச்சயமான வார்த்தை. என்ன சேர்ந்துருக்குன்னா பஷ்யம் அக்ஷர்பிகி, பஷ்யம் அக்ஷர்பி. ரெண்டாவது லைன் பத்ரம் பஷ்யம் அக்ஷர்பிங்கிறது தான் பஷ்யம் ஆக்ஷர்பின்னு சேர்ந்துருக்கு. சந்தின்னு சொல்லுவாங்க. அதை ஹிந்தி கிராமர் சொல்கிறேன், சம்ஸ்கிருத கிராமர் நமக்கு தெரியாது. பத்ரம் பஷ்யம் ஆக்ஷர்பி யஜத்ராஹா அப்படிங்கிறது இது. இப்போ நம்ம இதை பிரிச்சிருக்கோம். நீங்கள் ஆரம்பத்துலலாம் இது பிரிக்காமல் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சொல்வேன் ஹிந்தி சொல்கிற மாதிரி. ஆனால் நிறைய வார்த்தைகள் பிரித்து தான் பேசணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரூல். அது அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை பிரிக்க ஆரம்பித்தோம். அது கால ஓட்டத்தில் பை ப்ராக்டிஸ் வந்துடும். சரி, இன்றைக்கி ராம உத்தரதாபினி உபனிஷத்தினுடைய 16வது மந்திரத்தை பார்க்கலாம். நாம் 4 இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. நமக்கு 4 பேர்: விஸ்வன், தைஜசன், பிராக்யன், துரியன். துரியங்கிறது தான் உயிர்நிலை இருக்கக்கூடியது, பியூர் கான்சியஸ். இது உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அதை சித்துன்னு சொல்கிறோம். எங்கும் இருக்கிறது சத்து. நீங்கள் எப்பயுமே சத்தை கான்சன்ட்ரேட் பண்ணவே வேணாம். சித்தை கான்சன்ட்ரேட் பண்ணுனா உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு அறிவு. ஏன்னா சித்து தான் எல்லாமே செய்யுது. சத்து பேசாமல் ஒரு ஆதார சக்தியாக இருக்கே தவிர அது எந்த செயல்பாடும் கிடையாது. ஆனால் ஆதாரமாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்குது. கரண்ட்டை நம்ம பார்க்க முடியாது, செயல்படுறதுன்னு தெரியாது. அது மாதிரி அதை வச்சுக்க வேண்டியதுதான். ஃபேனையும் டியூப்லைட்டையும் மிக்சியும் கிரைண்டரையும் ரெஃப்ரிஜிரேட்டரையும் அயன் பாக்ஸையும் பார்க்குறோம்ல, அதை வச்சு தான் நம்ம பேசணும். அப்போ தான் புரியும். அதுக்கு ஆதாரமாக இருக்கணுங்கிறது இருக்கிற ஒரு சக்தி தான் சத்து. அந்த சத்து எங்கேயும் அது தன்னை வெளிப்படுத்துறதில்ல. தான் எல்லாத்துக்கும் ஆதாரங்கிறத கூட அது எந்த விதத்துலேயும் அது சுட்டி காட்டுறதும் இல்லை. அது சாட்சியாக இருக்கிறது. அதுதான் இது. ஒன்று செயல்படும், ஒன்று செயல்படாது. இதில் பெரிய மகானுபாவுகளே இந்த இதில் சின்ன குழப்பத்தில் இருக்காங்க. இன்னும் கிளாரிட்டி வரல. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். இப்போது இந்த மந்திரத்தில் நீ துரியன், நீ யார்? நேற்று தான் சொன்னேன் இல்லையா, உங்களை யாருன்னு கேட்டால் 2 கேள்வி நல்லா க்ளீனாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் யாருன்னு கேட்டால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அர்த்தம் தான் என்னது? சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரகங்கிறதுல 4க்கு 4 தெளிவு வரணும். ஒரு பாயிண்ட்டு. இந்த 5 சேர்ந்தது தான் அகம் பிரம்மாஸ்மி. இப்போ நிறைய இதை விட பெரிய வார்த்தைகள்லாம் வேத மந்திரம் சொல்லுது. நீ யாருங்கிறத பரம்பரையுடைய கேரக்டர் அத்தனையும் ஜீவாத்மாவுக்கு பொருந்தது. என்ன அது எங்கும் இருக்குது. இது ஒரு பர்டிகுலர்
சரீரத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த எங்கும் இருக்கிற பொருள் நாம் அவ்வளவு விஸ்தாரமான பொருளுங்கிறத அறிய அறிய நமக்கு என்ன ஏற்படும், நம்மளுடைய நோக்கம் விரிந்து நிற்கும், பறந்து நிற்கும். நீ அன்பு ஸ்வரூபம்னு சொன்னால் அப்போ எப்படி துவேஷம் வரும்? நீ அன்பு ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் நீ நல்ல பையன்ப்பா, நீ ஏன் இப்படிலாம் கெட்டு போகிற அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? அவன் தன்னை ரியலைஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானா? அது நீ அன்பு நல்ல பையன்ப்பான்னு பொய் சொல்லலை. அது நீ நல்ல பையங்கிறது உண்மை. அதை நீ ஒத்துக்கிற, உன் மனசு ஒத்துக்குது, ஆமாம் நம்ம இது பண்ணக்கூடாது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அது மாதிரி உலகத்தில் உயர்ந்த தத்துவங்கள் எதுவோ அதெல்லாம் பரம்பொருளுக்கு அடக்கம். அந்த பரம்பொருள் உன்னோட அடக்கம், உன்னுள் அடங்கி இருக்குது. இப்போ அந்த சத்தை பற்றி பேசுனா சித்தை அறிஞ்சிடலாம், இல்லை சித்தை பற்றி பேசுனா சத்தை அறிஞ்சிடலாம். புரியுதா? இப்போது ஏஷ சர்வேஸ்வரக ஏஷ சர்வஜ்ஞங்கிறத இப்போ இந்த மந்திரத்தில் ஆரம்பிக்கிற முதல் லைனே வருது. இங்கே ஒரு சின்ன விசாரம் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இப்போ ஏஷ சர்வேஸ்வரகன்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடியே சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி ஏஷ சர்வஜ்ஞக ஏஷ சர்வசித்தக ஏஷ சர்வேஸ்வரகங்கிற வாக்கியத்தில் முதல் 2 வார்த்தை இன்னொரு உபநிஷத்தில் இருக்குது. இந்த 3 வார்த்தை நம்ம இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துலேருந்து எடுத்தோம். இந்த உபநிஷத்துலேயும் அதே லைனை இதை ரிப்பீட் பண்ணுது. இப்போ இந்த சர்வேஸ்வர நிலையை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அனுபவம் எப்படி இருக்குது? நம்ம அல்பமாக இருக்கோம் அப்படிங்கிறது என்ன காரணம்? ஏன் நம்ம இந்த மாயாவுடைய வெளிப்பாடில் வந்து உண்மையை மறைக்குது, பொய்யை உண்மையாக காட்டுது, ஆவரணம் விக்ஷேபம். அப்புறம் அனித்தியத்தை நித்தியமாக நினைக்குது, துக்கத்தை சுகமாக நினைக்குது, அனாத்மாவை ஆத்மாவாக நினைக்குது. அதானே? இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ மொட்டை மாடியில் 6:30 மணிக்கு காய வச்சு துணி எடுக்கிறதுக்கு மேலே போகிறீங்க. மொட்டை மாடியில் லைட்டாக இருட்டு வந்துடுச்சு, ஒரு கயிறு கிடக்கு, பாம்பாக தெரியுது. அங்கே பாம்பு கிடக்கா கயிறு கிடக்கா டவுட் வந்துடுது. என்ன காரணம்? போதுமான வெளிச்சம் இல்லை, கயிறை பார்க்கக்கூடிய வெளிச்சம் அங்கே இல்லை. என்ன இருக்குது? இருட்டு கலந்துடுச்சு. இந்த இருட்டு கலந்துச்சுன்னா உன் லைஃப்பில் இந்த 5 தத்துவங்கள் தலை விரித்து ஆடும். இப்போ இந்த இருட்டை தான் நம்ம அவித்யான்னு சொல்கிறோம். இப்போ நிரந்தரமான வெளிச்சம் வரணும்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த லைட்டு ஸ்பார்க்கு, அது அணையாக விளக்குது. அது சின்னதாக இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஞான அக்னிக்கு போதுமான பிராணசக்தியை கொடுத்து கம்ப்ளீட்டாக விஸ்வரூபம் எடுக்க வச்சுடுது. அங்கே 100 கோடி சூரியனுடைய வெளிச்சத்தை இந்த பிராணசக்தி ஞானத்தினால பிராணனை கொடுத்து அது உயிர்ப்பிக்கிறது. அதனால் அவன் லைஃப்பில் இருட்டு இல்லை. இப்போ எதனால் உண்மையை பொய்யா பார்க்குறேன்? 2 விசாரம் இப்போ நம்ம பண்ணுறோம். இந்த வார்த்தையில் நிறைய விசாரம் இருக்குது. ஏச சர்வேஸ்வரகங்கிற வார்த்தையில் நிறைய விசாரம் இருக்குது. அதில் 2 முக்கியமானதை சொல்கிறேன். இப்போ அத்தியாசம் எப்போ வருது? அத்தியாசம்னா மித்தியாவாக பார்க்குறது, பொய்யா பார்க்குறது. உண்மையை பொய்யா பார்க்குறோம், கயிறை பாம்பாக பார்க்குறோம். எப்போனா இருட்டு இருக்கிறதுனால தான். இப்போ நீ காலையில் நீ அப்படி பார்க்க மாட்ட, மத்தியானம் அப்படி பார்க்க மாட்ட, நைட்டில் அப்படி பார்க்குற. எப்போனா இருட்டு சூழ்ந்திருக்கும் போது பார்க்குற. அப்போ உன் மனது இருட்டு சூழ்ந்து இருந்துச்சுன்னா அவித்யா. உள்ளே இருட்டு இருக்குது, அதனால் அவித்யாவை பார்க்குற. அவித்யானால தான் அத்தியாசம் வருது. இது புரியுதா? இருட்டுனால தான் அந்த பாம்பு தெரியுது, இருட்டு இல்லைன்னா பாம்பு தெரியாது. இது புரியுதில்ல? அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த லோகத்தை மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு 4 மிக முக்கியமான தத்துவங்கள் செய்யக்கூடிய இடம் வந்து, அதாவது உங்களுடைய பிளானிங் பாயிண்ட்டுன்னு இருக்குல்ல, அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. பிளானிங் பாயிண்ட்டு எங்கே நீ பிளான் பண்ணுறையோ அந்த பிளானிங் பாயிண்ட்டு, சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லக்கூடிய பிளானிங் பாயிண்ட்டு இருட்டாக இருக்குது கம்ப்ளீட்டாக.
உள்ள காரண உடம்பும் இருட்டு, காரண உடம்பும் இருட்டாக இருக்குது. இங்கே பிளானிங் பண்ணக்கூடிய சூக்ஷ்ம உடம்பும் இருட்டாக இருக்குது. அதனால் உண்மையை பொய்யா பார்க்குறேன். அதனால் அவித்யாலேருந்து அத்தியாசம் வருது. புரியுதா? இப்போ ஞானம் என்ன பண்ணுதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பார்க்கை அவித்யாவை வித்யாவாக மாற்றி ஒரு சின்ன அகல் விளக்க ஒரு 100 கோடி சூரியன் உள்ள வெளிச்சத்துக்கான நிலைக்கு அது ஏற்றி வைக்கிறது. அதுதான் என்லைட்டன்மெண்ட்டுன்னு பேர். இப்போ புரியுதா? இது அத்தியாசம் எப்படி ஏற்படுது? அவித்யானால ஏற்படுது. அவித்யாங்கிறது பிரம்மஞானம் இல்லைன்னா, பிரம்மஞானம் இல்லைன்னா அவித்யா. இப்போது அவித்யானால தான் ஸ்ட்ரோக்கு, அவித்யானால தான் ப்ரெஷர், அவித்யானால தான் எல்லா மனநோய்களும். அது புரியுதா? பஞ்சமா பாதகங்கள்லேருந்து சூசைட் வரைக்கும் எல்லாம் அவித்யானால தான். இது புரியுதா? இப்போ இது என்ன, எதுக்காக அப்படி அது பண்ணுதுன்னு முதல்ல அவித்யாவை எடுத்தோமா. ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அஸ்மிதா. இந்த அஸ்மிதா என்னன்னு கேட்டால், அஸ்மிதாவை எப்படி புரிய வைக்கணும்னா, இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க, வெண்டைக்காய் வாங்குறீங்க. வெண்டைக்காய் இப்போ நீங்களும் வெண்டைக்காயும் வெவ்வேறவா, 2 பேரும் ஒன்றா? நீங்களும் வெண்டைக்காயும் ஒன்றா இல்லை, அது வேறு இது வேறு. அப்போ என்ன சொல்கிறீங்க? இதுன்னு சொல்கிறீங்க, இந்த வெண்டைக்காய் இல்லை அந்த வெண்டைக்காய்ன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வேறு அது வேறுங்கிற அறிவு இருக்குது. இப்போ அந்த வெண்டைக்காய் செலக்ட் பண்ணி ஒரு 1/2 கிலோ வாங்கி ஒரு அந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட் ஒன்று கொடுப்பான்ல, அதை நம்ம எடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் அவங்கவுங்க பொருளை எடுத்து கொடுங்கங்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில் போட்டுருங்க. நல்ல வெண்டைக்காய், தரமான வெண்டைக்காய் செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்து வச்சுட்டீங்க. பின்னாடி ஒருத்தன் வரான், வந்து டக்குன்னு அந்த அந்த பேஸ்கெட் தூக்குறான், பச்சை பேஸ்கெட்டை. உங்களுக்கு எப்படி இருக்கும்? தொடாத, எண்ணுது அப்படின்றீங்களா? எண்ணுது, அதுதான் மமக்காரம். மமக்காரங்கிறது என்னென்னா, அது எங்கேயோ இருந்துச்சு, இன்னும் பணம் கூட கட்டல, பில்லு போடல, உன் பையில் எடுத்து கொட்டிக்கல, எடை போடல, பில்லு போடல, பணம் கட்டல, எடுத்து கொட்டிக்கல. அதுக்குள்ளே நீ என்ன பண்ணிடுற? நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புடவையை, இப்போ வந்து பின்னாடி வந்து டக்குன்னு இதை எடுத்து பில்லு போடுங்கன்னு சொல்கிறான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல. அவள் ஈஸியாக புரியும். இன்னும் இப்போ வெண்டைக்காய் வெளியில் இருக்கும்போது அது இதுன்னு சொல்கிறீங்க, பிரச்சனை இல்லை. அது வந்து இப்போ அந்த பேஸ்கெட்டு வந்து போட்டோன்னே எண்ணுதுன்றீங்க, எண்ணுதுன்னு சொல்கிறீங்க, நினைக்கிறீங்க, சொல்லாட்டினாலும் நினைக்கிறீங்க. ரொம்ப டீசெண்டாக டக்குன்னு இழுத்துக்குவீங்க. அந்த பிசாசி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்க போகுது. நம்ம கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், பொறுக்கி வச்சுருக்கோம். வெண்டைக்காவை கிள்ளி பார்த்து வாங்கணும், கத்திரிக்காவை உடச்சி பார்த்து. அது மாதிரி இல்லாமல் இப்போ என்னாச்சு, மமக்காரமாகிடுச்சு. இப்போ இதே வெண்டைக்காவை நல்லா வீட்டில் வந்து நல்லா பொரியல் பண்ணி, பொரியலாக அவியலாமா அதுக்கு பேர்? பொரியல் தானே, பொரியல் பண்ணி சாப்பிட்றீங்க. இப்போ நீங்கள் யார்? நீங்கள் தான் வெண்டைக்காய். இன்றைக்கி வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் அத்வைதமாகிட்டீங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்குங்க, இட்லி சாப்பிட்டாலும் அப்படி தான். ஒரு 4 இட்லி, ஒரு பக்கெட்டு சாம்பார் அப்படி சாப்பிட்டாலும் அப்படி தான். அவன் இல்லைன்னு எனக்கு நேராக சொல்லுவான் அந்த பையனை. நான் தான் பக்கத்தில் நான் இருக்கிறேன், நான் மறந்துட்டான். அவன் இட்லி மோகத்திலே இருக்கான். அதாவது என்ன சொல்லுதுன்னா, தாத்தா வந்து அகங்காரமா, அப்பா வந்து தம்பமா, புள்ள வந்து அஜ்ஞானமா, பேரன் வந்து மோகமா. பகவத்கீதை. அப்பா யார்? தாத்தா யார்? அகங்காரம். அப்பா யார்? தம்பம். புள்ள யார்? அஜ்ஞானம். பேரன் யார்? மோகம். இது மாதிரி உற்றார் உறவினருக்கெல்லாம் பேர் வச்சுருக்குது. அப்புறம் சொல்கிறேன் அந்த கதையை. இப்போ வேணால் டைம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ வெண்டைக்காய் தூரத்தில் இருக்கும்போது அது பேஸ்கெட்டுக்கு வந்து எண்ணுது, மமக்காரம். உள்ளே சாப்பிட்டோன்னே நான். இப்போ அப்படி தானே. இப்போ நீங்கள் உங்கள் உடம்பு யார்? உங்கள் உடம்பு 7 தாதுக்கள் எதனால் ஆரம்பிச்சிது? இப்போ நான் சொல்கிறீங்களே. இப்போ இந்த உடம்பை பார்த்து உங்கள் முதுகில் ஒருத்தன் தட்டிட்டான், இடிச்சிட்டான் வச்சுங்க. உங்களுக்கு கோவம் வந்துச்சு, யாரா என்னை இடித்ததுன்னு? என்னன்னு தானே சொல்கிறீங்க. நான் யார் தெரியுமான்னு உடனே திரும்பி பார்த்து சொல்கிறேன், என்னையே வந்து இடிச்சிட்டேன், நான் எவ்வளோ பெரிய பவுன்சர் நான், என்னை உன்னை பிடிச்சி தூக்கி போட்டுறேன், சுண்டைக்காய் மாதிரி இருக்க, என்னை வந்து இடிச்சிட்டியான்னு கேட்குறோம்ல. அப்போ நான் அந்த வெண்டைக்காய் யார்? நான் தான் வெண்டைக்காய்.
நீங்கள் எத்தனை சாப்பிட்றீங்களோ அதுதான் இந்த உடம்பு. அன்னமயம்னு பேர், இந்த உடம்புக்கு அன்னமய கோஷம்னு பேர். நீங்கள் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷத்தில் ஸ்தூலமாக நீங்கள் பார்க்குறது இந்த அன்னமய கோஷத்தை தான் பார்க்குறீங்க. இந்த அன்னமய கோஷம் எதனால் ஆகிருக்குன்னா மண்ணால் ஆகிருக்கு. மண்ணுன்னு சொன்னால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் ஆகிருக்கு, கத்திரிக்காய் ஆகிருக்கு. என்ன காய்கறி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது அப்படி தானே ஒத்துக்கிறீங்களா? அதுவே தப்பு. இப்போ நீங்கள் அதை ஒத்துக்கிட்டிங்கன்னா அது தப்பு. எப்படின்னு கேட்டால், இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால 7 தாதுக்கள் உருவாகுது, உயிர் உருவாகலை. அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ உயிரும் உடம்பும் வெவ்வேறு இல்லையா? உயிர் திருக்கு பார்க்கிறவன் வச்சுங்களேன். வெண்டைக்காய் பார்க்கப்படும் பொருள், உடம்பு பார்க்கப்படும் பொருள். இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம்? வேறுபாடு இல்லை. இப்போ நம்ம வெண்டைக்காய் ஆகிட்டோம், இட்லி ஆகிட்டோம், தோசை ஆகிட்டோம், என்ன சாப்பிட்டோமோ அது ஆகிட்டோமானா அது இல்லை. ஆனால் நம்ம என்ன ஆகிடுறோம்? ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆகிடுறோம். ஒரு காரு ஷோரூமில் இருக்கு, அந்த காரை வாங்கணும் ஒன்று சொல்கிறா, நம்ம ரக்ஷிதா சொல்ல வச்சு இந்த காரை வாங்கணும். அப்புறம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. பில்லு போடுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்று தான் இருக்கா, நான் எடுத்துக்கிறேங்கிறான். உடனே உங்களுக்கு மமக்காரம் வந்துடும். அதெல்லாம் கிடையாதுங்க, என் பொண்ணு விரும்பிட்டா எனக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ மமக்காரம். அப்புறம் அந்த காரை வாங்கிட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பித்து வெளில வந்துட்டீங்க. இப்போ யார் அந்த காரை யாராவது ஒருத்தவன் லைட்டாக கிட்டக்க குறுக்க வந்தாலோ, லைட்டை துடைச்சா கூட அழுத்தி துடைக்காதப்பா, கிராச் வந்துட போகுது. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அப்போ நான் ஆகிடுறோம். இப்போ வெண்டைக்கு அப்படி நான் ஆச்சா இல்லையா? அது பேர் அகங்காரம்னு பேர். அது மாதிரி இந்த உயிரானது இந்த உடம்பை தாங்கிக்கிட்டு இருக்கு. உயிரை உடம்பு தாங்குதா, உடம்பை உயிர் தாங்குதா? அதுலேயே நிறைய குழப்பம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ உயிரானது உடம்பை தாங்கின்னு இருக்கா, உடம்பானது உயிரை தாங்கின்னு இருக்கா? உயிர் இருந்தால் தான் உடம்பு நிற்கும், ஈஸி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம எனக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம். உயிர் மேலே தான் இந்த உடம்பு இருக்குது, கட்டப்பட்டிருக்கு. எப்படின்னா ஸ்பைனல் கார்டு வச்சு அதுக்கு மேலே சைடில் எலும்பு கட்டி குறுக்க 2 கட்டி பட்டம் இருக்குல்ல, பட்டம் அப்படி தான் ப்ளஸ் மாதிரி போட்டு, அப்புறம் அதுலேருந்து ஒரு வால் மாதிரி சைடில் 2 நூலை கட்டி இழுத்து வாலில் கட்டி, வாலில் குஞ்சம் வச்சு, சைடில் குஞ்சம் வச்சு, முன்னாடி மூக்குக்கிட்ட ஒரு கயிறை போட்டு கட்டி, எல்லாத்தையும் பேப்பரை வச்சு கட்டினா எப்படி சாதாரண குச்சி மேலே பறக்காது. ஆனால் இந்த பேப்பரோடு சேரும்போது அது பறக்குது. ஏன்னா அந்த குச்சியை விட அந்த பேப்பரை லேசானது, அதனால அது பறக்குது. அந்த தத்துவத்தில் தான் ஃப்ளைட்டே பறக்குது. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ அஸ்மிதா என்னன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறவங்க உயிர் சித்து, சத்தை விட்டு சத்தையே பேசலை, சித்து சித்தாபாசத்தை மட்டும்தான் பேசுகிறேன், சத்தை பற்றி பேசலை. சத்திய போது ஆதாரமான பொருள். இப்போ சித்து சித்தாபாசம், சித்து நீங்கள் உயிர், சிதாபாசங்கிறது உங்கள் உடம்பு. ஆனால் நீங்கள் எப்போயாவது உயிரை பற்றி நினச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எப்போயாவது உயிரை பற்றி நீங்கள் நினச்சி சிந்தித்து முடிவெடுத்துருக்கீங்களா? அப்படின்னா உங்கள் உயிரை பற்றியே கடைசி காலம் சாகிற வரைக்கும் உயிரை பற்றியே பேசுறதில்ல. அவன் போயிட்டானா போயிடுச்சா வாடா அப்படிங்கிறோம். பாக்கி எல்லா நாளும் எதை பற்றி பேசின்னு இருக்கோம்? உடம்பை பற்றி பேசின்னு இருக்கோம். ஏன்? உடம்பு தான் கண்ணுக்கு தெரியுது, உடம்புல தான் வலிக்குது, கண்ணில் வலிக்குது, காதில் வலிக்குது, வாயில் வலிக்குது. வாய் மட்டும் வலிக்க மாட்டேங்குது. இப்போ என்ன வலிக்குதுன்னு காரணம் என்ன? ஏன் வலிக்குது? இந்த உயிர் அந்த உடம்போட அஸ்மிதா, தலையோட அஸ்மிதா தலைவலி. யாரோட நீங்கள் சேர்றீங்களோ அது ஒரு பெயின். புரியுதா? இப்போ நீங்கள் யார்? நீங்கள் ஏச சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜ சர்வசித்தக சர்வேஸ்வரகன்னு வேதம் சொல்லுது. ஆனால் நீ எப்படி இருக்க?
அல்பத்துலேயும் அல்பமாக இருக்க. என்ன காரணம்? அஸ்மிதா. அதோட போய் பிடிச்சிக்கிட்ட, அதோட போய் என்னத்த ஸ்தூல உடம்ப பிடிச்சிக்கிட்ட. 7 தாதுக்கள் நீங்கிற. நோட் பண்ணிங்க, 7 தாதுக்கள் நீங்கிற. அப்புறம் 5 பிராணம் நீங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்தூல உடம்பு இது 7 சொல்லியாச்சு. சூக்ஷ்ம உடம்புல அந்தக்கரண் 4 சொல்லியாச்சு. பிராணனையும் சேர்த்தா 9 சொல்லலாம். தச பிராணன்னு சொன்னால் 14 சொல்லலாம். 14 வேலை பார்க்குதில்ல. வெளியில் 10, உள்ள ஒரு 14, 24 ஆச்சு அந்தக்கரண். 24 யார்? நீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்களாது. அப்புறம் காரண உடம்புல உயிரும் இருட்டும் அவித்யா சொல்கிறீங்க. மொத்தம் எத்தனை ஆச்சு? 2 சொத்துங்க. அங்கே பொறிகள் 10, புலன்கள் 10, தசவாயு 10, அந்தக்கரணம் 4, எத்தனை ஆச்சு? 34 ஆச்சா? அப்புறம் அவித்யா 1, இருட்டு 1, 35 ஆச்சா? புருஷன் சொல்லக்கூடிய சித்து. பகவத்கீதை, யோக சூத்திரம், சாங்கிய தர்ஷனம் இதெல்லாம் வந்து புருஷன் தான் சொல்லுவாங்க. யாரை? ஜீவாத்மாவை புருஷன்னு சொல்லுவாங்க, உயிரை புருஷன்னு சொல்லுவாங்க. இது புரியுதா? இப்போ நீங்கள் வந்து மமக்கார அகங்காரத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யார்? நீங்கள் உயிர். நான்னு சொல்கிறீங்கல்ல, நானுலேருந்து விகாரம் அடைஞ்சது தான் இதெல்லாம். நீங்கள் விகாரம் அல்ல, அகம் விகாரமான அகங்காரம். இது புரியுதா? இப்போ நான் மனசுன்னு சொன்னாலும், எலும்புன்னு சொன்னாலும், மனசு புத்தின்னு சொன்னாலும், இந்த 36 தத்துவத்தில் 35 தத்துவத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? 35 தத்துவத்தை நான் சொல்கிறோம். சொல்கிறது புரியுதா? என்ன காரணம்னா, நீ வந்து ஆத்மா, நீ யாருன்னு ஒன்று அறியாமல் இருக்க. நீ வந்து யாரு கூடயும் சேராத ஒரு அரிய பொருள்ப்பா. உன்னோட யாரையுமே கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒப்பற்ற பொருள் நீனு. உனக்கு இணையான பொருள் இந்த உலகத்தில் இறைவன் ஒருத்தந்தான். இது புரியுதா? எப்பேற்பட்ட மனுஷன் எப்படி வாழ்கிறான், எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டான். என்ன காரணம்? எந்தெந்த பொருள்லாம் பார்க்குறானோ அதெல்லாம் அஸ்மிதா. முதல் வாட்டி பார்த்தானா நல்லா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்பா. 2வது வாட்டி பார்த்தா பெரிய வந்துடும். 3வதுன்னா வாங்கணும்பா. 4வதுன்னா வாங்கி வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துடுவான். அப்புறம் அதை வச்சு சாப்பிட்டுன்னே இருப்பார். சாப்பிட்டு போதுன்னு விடுவாருன்னா விட மாட்டார். ஏன்னா அது என்னது? பசி. நெருப்பு. அணையுமா? அணையவே அணையாது. அப்போ நீ செய்கிற எல்லா வேலையும் எல்லாம் தண்ட கர்மாந்திரம். மனசு பின்னாடியே பிடிச்சிட்டு தொங்குறல்ல. என் மனசு சரியில்லை, என் மனசு அப்படி இருக்குது, என் மனசு இப்படி இருக்குது, என் மனசே உடச்சி விட்டாங்க, என்னென்னலாம் சொல்கிறான். நீ அதுவா? நீ அது அல்ல. இது அறிவுங்க. இப்போ நான் சொல்கிறது சூட்சுமமான அறிவு. புரியுதில்ல? புரிஞ்சால் போதும். எனக்கு முதல்ல புரியட்டும். புரிஞ்சால் போதும்னு சொல்லுவேன். முதல்ல புரியட்டும். அப்புறமா இந்த மனசை செம்மட்டியால் அடிக்கிற அடியில் அது இன்னுமே இந்த மாயா வேலையெல்லாம் இவர்கிட்ட வச்சுக்கூடாது. அவர் உயிருங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. மாயை என்ன தெரியுமில்ல? நீ விழிச்சிக்கிற வரைக்கும் தான் உன்னை வச்சு செய்யும். நீ சோம்பேறி பயலாக இருக்க, தூங்கு மூஞ்சியாக இருக்க, அறிவே இல்லை, வீக்கான அறிவு இருக்குன்னு வச்சுக்க, உன்னை வச்சு நல்லா செய்யும், சவாரி பண்ணும் உன் மேலே. நீ கொஞ்சம் விழிச்சுக்கிட்ட, குரு கிடச்சிட்டாங்க, போச்சு. மாயா குரு இருக்கிறம்போது மாயா வருமா உள்ள? இதாங்க விஷயம். என்னது ஒன்று? எது ஒன்று? இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், உங்களோட யாரையும் உங்கள் கூட சேர்க்க முடியாது. சேர்க்க முடியாதுன்னா இந்த புறத்தில் இல்லை, அந்த உயிர் பொருள் இருக்குல்ல, உயிர் பொருளுடைய காட்ஸ் பார்ட்டிகள்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் இருக்குல்ல, அதில் காட்ஸ் ஒண்டி தான் சேர முடியும். அப்பேற்பட்ட உன்னதமான பொருள் நீங்கள். அதுக்கான முயற்சி பண்ணுறீங்களா? ஏன் பிளான் இல்லை? இப்போ பெருசாக நான் சொன்னேன்ல, அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், பெருசாக பிளான் பண்ணுறது இல்லை. பிளான் பண்ணால் ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியாது, அதனால் பிளான் பண்ணுறதில்ல. ஒரு வாட்டி இறங்கி சுட்டுக்கிட்டேன், காலு கெட்டி என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல. என்ன காரணம்?
சரியான கைட்லைன்லாம் அவர் போயிருக்க மாட்டார். அந்த பூர்வ புண்ணிய வேலை செய்கிறதுல அப்படியே ஹாயாக பறந்துருப்பார். இப்படியே எல்லா நாளும் இருப்போம் வாழ்நாள் முடிகிற வரைக்கும். ஞானம் ஒண்டி தான் நிரந்தரம், பாக்கி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஞானம் ஒண்டி தான் மாறாதது. சொல்கிறது புரியுதா? நான் சொல்லக்கூடிய அந்த உயிர் தான் மாறாதது. அது மேலே ஏற்றி வைக்கக்கூடிய காரண உடம்பு இருட்டு, சூக்ஷ்ம உடம்பு அந்த கரணம், ஸ்தூல உடம்பு 7 தாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணும்? மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 7 தாது இருக்குல்ல, 7 தாது ஸ்தூல உடம்புல என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தோலில் ஒரு பிரச்சனை வந்துட்டு வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்காகவே என்ன பண்ணுவீங்க? உயிரையே விட்டுருவீங்க. அதை சரி பண்ணணும். அதுக்கான பத்தியம் என்ன, அதுக்கான முறை நிறைய எல்லாம் என்ன இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. நல்லா ஒன்று சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அதி உத்தமமான சூக்ஷ்மம் சொல்கிறேன் கேட்டுங்க. எதையுமே அடைய முடியாது கிடையாது, எதையுமே சரி செய்ய முடியாது கிடையாது. எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குது. அந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அதை ரீச் பண்ணணும். புரியுதா? இப்போ 1200 கோடி சம்பளம் வேணும்னு கேளு, பரவாயில்ல. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கான ஒரு ரூட் இருக்குது, அதுக்கு ஒரு வாகனம் இருக்குது, அதுக்கு ஒரு புயல் இருக்குது, அதுக்கு ஒரு சீட் இருக்குது. அதில் உட்காந்து பயணித்து ட்ரைவ் பண்ணி அந்த பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணணும். இது புரியுதா? இது புரியாமல் 1000 கோடி கொடு, 2000 கோடி கொடு, அப்படி கொடு, இப்படி கொடுன்னு எல்லாம் கேட்டவன் தான், எவனுக்கும் கிடையாது. எவன் இந்த ஆனால் நீ எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். என்ன அது சொல்லுதுன்னு கடவுள்கிட்ட என்ன தெரியுமில்ல, எல்லாம் அப்பா நீ என்ன கேட்குற, இங்கே இருக்கிறத பார்த்து தான் கேட்க போகிற. கண்டிப்பாக நீ என்ன கேட்க மாட்ட. கண்டிப்பாக கடவுளே நீ உன்னை கொடு எனக்குன்னு கேட்க மாட்டேன். உன்னுடைய ஹிருதயத்தில் இடம் கொடுன்னு கேட்க மாட்டேன். உன்னுடைய சொரூபமாக மாறணும்னு கேட்க மாட்டேன். உன் திருவடியில் எனக்கு வாழ்க்கை கொடுன்னு கேட்க மாட்டேன். நீ கேட்குறது என்ன, அது உனக்கே தெரியும். எல்லோரும் கேட்குறதானே நீனும் கேட்க போகிற. அது எங்கேயோ ஒரு பாயிண்டில் இருக்குப்பா, நான் ஒழிச்சு வச்சுருக்கேன். நீ தேடி கண்டுபிடிச்சி அறிவு இருந்தால் இந்த ஜென்மாலே எடுத்துக்க. அறிவு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜென்மாவில் அப்பயும் அறிவு தேடி தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சு அனுபூதியில் சொல்கிற வார்த்தைங்க. ஞானாத்தேவ கைவல்யம் சொன்னாங்க பார்த்தீங்களா? ஞானம் ஒண்டி தாங்க அந்த பரம்பொருள் சொரூபத்துக்குள்ளே போகுது, வேறு எதுவும் போகிறது இல்லை. ஏன்னா அறிவாக மாறினாதான் நீ அறிவாக முடியும். நீ அறிவாக மாறினாதான் நீ அறிவு தான். நீ என்னவா நினச்சின்னு இருக்க? வெங்காயமாக நினச்சின்னு, வெண்டைக்காவாக நினச்சின்னு இருக்க, இல்லைன்னா சுண்டைக்காவாக நினச்சின்னு இருக்க. இது புரியுதா இல்லையா? நீ இப்போ யார் எதை நினைக்கிறியோ அதுவாகிறான்னு ஒரு சயின்ஸு சொல்லுதில்ல, அதை ஒத்துக்கிறீங்க, இதையும் ஒத்துக்க மாட்டீங்க. இது புரியுதா இல்லையா வித்தியாசம்? வேதம் சொன்னது தாங்க அவன் செஞ்சு பார்க்குறான், ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். வேதம் தாங்க அவனுக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணுது. நம்மால் இது நீ சம்ஸ்கிருதம் வேண்டாம், இதெல்லாம் கிட்டக்கே போகாத, நீ வீணாக போயிடுவ அப்படின்னு வேறு ட்ராக் மாற்றுறாங்க. புரியுதா உங்களுக்கு? சுவாமிக்குள்ளே போகிறத பற்றி யாருங்க பேசுகிறா? ஐயா, இறை அணுக்களும் உங்கள் அணுக்களும் ஒன்றுன்னு யார் பேசுகிறா? தத்துவமசின்னு யாரால் சொல்ல முடியும்? ஒரே ஒரு பொருள். இறைவன் தனக்கு பிரியமானவங்களுக்கு குருவை வச்சு உபதேசிக்கிறார். இது உபதேசிக்கப்பட முடியாத பொருள், ஆனால் அவர் முயற்சி பண்ணுறாரு. குருவை வச்சு நீ யாருங்கிறத உனக்கு உணர்த்துறாரு. இப்போ நீ என்ன வித இருக்க? வெண்டைக்காவாக தான் வாழ்க்கை நடத்தின்னு இருக்க, சுண்டைக்காவை வாழ்க்கை நடத்தின்னு இருக்க. இது பேர் அஸ்மிதான்னு பேர். என்ன காரணம்னா, இப்போ உயிர் வந்து உடம்பை தாங்குதுங்கிறது சிந்திச்சாதானே தெரியுது. அது மாதிரி தர்மி தர்மம்னு ஒரு வார்த்தை இருக்குது. தர்மின்னா இது தாரணம் செய்யக்கூடியவன் அர்த்தம். தாரணம் செய்யக்கூடியவன் இறைவன். இந்த உடம்பை தாரணம் செய்யக்கூடியவன் நீ, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன், அதாவது சித்து. யாரை தரிக்கிற, யாரையெல்லாம் தரிக்கிறியோ அதெல்லாம் தர்மம். யார் தரிக்கிறானோ அவன் பேர் தர்மி. அது புரியுதா? நீங்கள் தர்மி, உயிர் தர்மி, உடம்பு தர்மம். இப்போ இந்த உடம்பில் இருக்கிறதுனால, மனுஷ உடம்பில் இருக்கிறதுனால மனுஷ சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நீ செய்கிற. அது சம்மந்தப்பட்ட பதிவுகள் உங்கள்கிட்ட இருக்குது. நீ இன்றைக்கி தான் பிறந்து வரல, இடையில எத்தனை முறை கழுதையாக போயிட்டு திரும்ப மனுஷனாக பிறந்திருக்கோ சொல்ல முடியாது. ஆனால் சிம்டம்ஸ் தெரியுது. பண்ணியாக போயிட்டு திரும்ப மறுபடியும் எப்படி உள்ளே வந்த
இருக்கா இல்லையா? இப்போ நமக்கு எல்லா பாஷையும் தெரியணும் முறைப்படி பார்த்தா. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் நீ அது மாதிரி கீழே கத்துவ. அது என்ன பாஷை? அது தவக்கல் எப்படி கத்தும்? அது மாதிரி கத்துவ. என்ன காரணம்? ஏதோ ஒரு பிறவியில் தவக்கலையா ஃப்ராகாக இருந்திருக்க. இது புரியுதா? இது சிந்திக்க வேண்டிய விஷயம். காமெடியாக சொல்கிறேன்னே தவிர ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ நீ என்ன சொல்லிட்ட? நானும் வெண்டைக்காய் ஒன்று சொன்னியா? யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? முன்னாடி அதுன்னு சொன்னேன், அப்புறம் என்னதுன்னு சொன்னேன் மமக்காரம், இப்போ நான் சொல்கிற அகங்காரம். ஆனால் அகம் என்ன? நீ வெண்டைக்காய் இல்லை. வெண்டைக்காய் ஒரு நாளும் நீ ஆக முடியாது. ஏன்னா அதோடைய அணுக்கள் வேறு, அதோடைய காம்பினேஷன்ஸ் வேறு. உன்னுடைய அணுக்கள் உலகத்திலேயே பொருந்தக்கூடிய ஒரே ஒரு பொருள் பரம்பொருள். வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன், என்னுடைய பாஷையில் சொல்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியட்டுங்கிறதுக்காக. வெண்டைக்காயெல்லாம் வேதத்தில் இல்லை. புரியுதா சொல்கிறது? இப்போ அகங்காரம் மமக்காரத்தினால கண்ணை வலிக்குது, காதை வலிக்குது, மனசு சரியில்லை, புத்தி வேலை செய்ய மாட்டுது. நான் கோவப்படக்கூடாதுன்னு நினச்சா என்னையும் மீறி கோவப்பட்டுட்டேன். அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சா என்னையும் மீறி பேசிட்டேன். சொல்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? என்ன காரணம்? நீ எங்கே இருக்க? இறைவனை தவிர எல்லா இடத்துலையும் இருக்க. இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு குரு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ இறைவனை தவிர நீ எல்லா இடத்துலையும் இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை தாண்டி எங்கேயோ இருக்கே நீ என்ன அர்த்தம்? அப்படி தானே இருக்குது. இப்போது லைஃப் அப்படி தானே இருக்கு. உனக்கு பிரச்சனைலாம் யாருக்குள்ள பிரச்சனை? அதை தான் நம்ம ரமணர் என்ன மனசு சரியில்லைன்னா யார் மனசு? எது கேட்டாலும் யாருக்கு ஏற்படுது? துக்கமாக இருக்குது. யாருக்கு துக்கம் ஏற்படுது? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மனசுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீ மனசா? நீ மனம் இல்லை, போயிட்டு வா. நீ எது சொன்னாலும் அவர் உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பார்? யாருக்கு நடக்குது பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? எது கேட்டாலும் யார் யாருன்னு கேட்பார். அதில் உண்மையாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் அது புரியும். அவர் கேட்குறது அது ரொம்ப சூக்ஷ்மம். அது நான் யாருங்கிறது சும்மா சாதாரண கேள்வி அல்ல. கேட்டுதான் நீங்கள் எப்போயே கேட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்களே. இப்போ நீங்கள் யார்? அழியாத பொருள், பரம்பொருள், சிவப்பரம்பொருள். நீங்கள் எப்படி இருக்க? அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் வேதம். இப்போ நீ சாமானியமாக ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கல, அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ தப்பாக வாழ்ந்துட்டு இருக்க தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவசியம் இருக்குது. அதனால தான் இது இதெல்லாம் இந்த ஆடியோ திரும்பி கேளுங்க. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். ரொம்ப ரொம்ப இதை புரிஞ்சுக்கிட்டா எளிமையாக அந்த ஞானத்தை அறிவை பிடிச்சிடலாம். நீ யார்? நீ பரம்பொருள். அந்த அணுக்களோட தான் மேட்ச் ஆகும். பாக்கியெல்லாம் டிஸ்மேட்ச் தான். புரியுதா? மேட்ச் ஆகாது. வேறு எந்த அணுக்களும் கூட சேர முடியாது. ஆனால் நீ என்ன பண்ணுற? அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குற. மனசு சரியில்லை, புத்தி சரியில்லை, எலும்பு சரியில்லை, ஸ்பைனல் கார்டில் இன்ஃபெக்ஷன், என்னமோ ஒன்று சொல்லிட்டு கிடக்குறியா இல்லையா? அதனால இந்த அனுபவம் அதை தான் இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஏஷ சர்வேஸ்வரக 16வது மந்திரம். இப்போ தான் மந்திரத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த விசாரம் இது ரொம்ப அவசியம். இது வரைக்கும் அடியேன் பேசாத விஷயமா இருக்குது. இந்த வார்த்தை நம்மளை தூண்டுது. அதனால் சொல்கிறேன். 2 விஷயம். அவித்யானால் அத்தியாசம் ஏற்படுதா? அத்தியாசம்னா என்னது? மித்த உண்மையாக பொய்யா பார்க்குறோம். இப்போ அஸ்மிதானால் என்ன ஏற்படுது? துக்கம் ஏற்படுது. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொன்று 3வது பாயிண்ட்டு, இந்த மனம் இருக்க, நீங்கள் உங்களை என்ன பண்ணுது? உங்கள் கை கால் புத்தி மூல அகங்காரத்தையெல்லாம் எங்கே பண்ணுது? வெளியில் போ, உள்ளே போகக்கூடாது. உன்னை கொலை பண்ணிடுவேன். நீ எதை வேணாலும் செய், சாமியை மட்டும் சந்திக்காத, சிந்திக்காத, நினைக்காத, பாவிக்காத. அப்போ அது சைத்தான் தானே? ஏன் அதை பிடிச்சிட்டு தொங்குற? தலை முழுவு. எப்படி தலை முழுவ? சிரவணம் பண்ண. சிரவணம்தான் அரிய மருந்து. அமிர்தம் சிரவணம். முதல்ல ஒரு முமுட்சு எல்லா வெற்றியையும் எல்லா கதவையும் திறக்கிறது சிரவணம்.
வாயை மூடு, காதை தர. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ உனக்கு என்ன தெரியும்? எப்போ பார்த்தாலும் பேசினே இருக்கிய, நீ என்ன பேசுகிற? நீ பேசுனது ஏற்கனவே பேசலை? நேற்று என்ன பேசுனியோ அதே தானே இன்றைக்கும் பேசுகிற. நேற்று என்ன வேலை செஞ்சு அதே ரூட்டில் தான் போகிற. அதே வண்டி, அதே தெருவு, அதே வாட்சு. ஆனால் பிரம்மஞானம் நித்தியம் புதியது. அதுக்கு தான் பிரணவம். விசேஷமானவன் என்றும் புதியவன். முருகப்பெருமான் சொல்லுவாங்க. ஔவையாரோ கேபிஎஸ்ஸோ எனக்கு தெரியாது. என்றும் புதியவன். பிரம்மஞானம் என்றும் புதியது. இப்போது இந்த நீ யாருன்னு கேட்டேன்னா சொல்லணும். சரிஜி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு நல்லா புரியுது. நான் யாரு கூடயும் சேர மாட்டேன். ஆனால் இப்போ என்னவோ ஆகிட்டேன், அஸ்மிதாவாக இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? அஸ்மிதாவை கழட்டி விடணும். மனம் உங்களை இறைவனோட சந்திக்க யார் தடுத்தாலும் சரி, அது துஷ்ட சக்தி தான். தலையை முழுவலாம், நெருப்பை வைக்கலாம், விலகிக்கலாம். இறைவனை நீ பார்க்காத, தியானம் பண்ணாத, சிரவணம் பண்ணாதன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க துஷ்ட சக்தி. அதே நேரத்தில் உங்கள் கடமை 8 மணி நேரம் தவறக்கூடாது. உற்றார் உறவினரை வாழ வைக்கணுங்கிற குறிக்கோளில் ஒரு அளவு கூட, ஒரு அளவு கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. உனக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் கட்டாயம் நீ வேலை பார்க்கணும் குடும்பத்துக்காக. கட்டாயம் 8 மணி நேரம் தூங்கணும் நீ உடம்பு ஆரோக்கியத்துக்காக. கட்டாயம் நீ 8 மணி நேரம் சத்துவகுணத்துக்கு வரணும். அது நீயும் நல்லா இருப்ப, குடும்பமும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும், நகரமும் நல்லாயிருக்கும். வந்த வேலையும் அதுதான். ஆனந்தம் நிரந்தரமாகும். இப்போ இந்த 3வது பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இறைவனை நீ சந்திக்கவே கூடாது, சிந்திக்கவே கூடாது, பாவிக்கக்கூடாது, நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுதில்ல மனம். அதை எப்படி சார் அழிக்கிறது? அதை அழிக்க வேண்டாம். அது கூட சண்டையெல்லாம் போட்டுன்னு இருக்காத. நம்ம பாலிசி என்னது? அத்வைதத்தினுடைய பாலிசி. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம சிரவணம் பண்ணதுனால அது நம்ம கரெக்டாக போயின்ட்டுருக்கோம். யாரு கூடயும் சண்டை போடுறது அறியாமை. நீ என்ன பண்ணனா? அது ஒன்று போகக்கூடாதுன்னு சொல்லுது, பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணணும். சிரவணம்தான் மனோநாசத்துக்கும் வாசனாசயத்துக்கும் மருந்து, அருமருந்து, அரிய மருந்து, அமிர்த மருந்து. சிரவணம் சிரவணம் சிரவணம். என்ன ஆகும்? 12 ஆண்டுகள் சிரவணம். ஒரு நாளைக்கு 5 ஆடியோ. முதல்ல 3 சொன்னால, அப்புறம் ஒரு 3. முதல் 4 வருஷத்துக்கு 3 மணி நேரம், அடுத்த 4 வருஷத்துக்கு 6 மணி நேரம், அடுத்த 2 வருஷத்துக்கு மொத்தம் 12 வருஷம், 14 வருஷம், 12 வருஷம் கணக்கு பண்ணி சொன்னோம். சும்மா ஒரு ரஃப் கால்குலேஷன். முதல் 4 வருஷம் சிரவணம், 3 ஆடியோ, 3 மணி நேரம் சத்துவகுணம். அடுத்த 4 வருஷம் 3 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம். 80% சத்துவகுணம். அறிவு ஸ்ட்ராங்காகும். புத்தி இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு புத்தியை நிறைய பேர் புத்தின்னு சொன்னாவே நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வைப்ரேஷன் எனக்கு தெரியுது. புத்தின்னா அது ஏதோ நிறைய புத்தகங்கள் படித்தா தான் வரும்னு நினச்சிட்டு இருக்கான். பெரிய சயின்டிஸ்டாக இருந்தால் தான் புத்தி இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கான். அதுவே தவறு. இவனா எல்லாமே நினச்சிக்கிறான். யாரையும் கேட்குறது, குருக்கிட்டையும் போக முடியல, சரணாகதி பண்ண முடியல, அகங்காரத்தை விட முடியல. அகங்காரம் போனால் தான் குரு வருவாங்க. குரு வந்துட்டாங்கன்னா அகங்காரம் வரவே வராது. நெருப்பு. இப்போ ஏன் குரு இல்லைன்னு தெரியுதில்ல? எல்லாம் அகங்காரத்தில் நிற்கிறான். அறிவே இல்லாமல் அறிவு இருக்கிறதா தன்னை பாவிச்சுக்கிறான், கற்பனை பண்ணிக்கிறான். நீங்கள் யார்கிட்டே பேசி பாருங்கள். நான் உங்களுக்கு கூட அப்புறமா சொல்லித்தரேன். நீங்கள் எப்படி கூப்பிட்டா அவன் வருவானோ அப்படி கூப்பிடணும். அவன் கண்ணை நீங்கள் தான் திறக்கணும். நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் முருகன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். முருகன் அடியார்கள் எனக்கு முருகன் மாதிரி தான். ஒன்னே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி ரெனுவல் பண்ணுறேன். எவனை எப்படி கூப்பிட்டா அவன் வருவான், கேட்பான், சிரவணம் பண்ணுவான். காதை திறக்கணும். நீங்கள் கண்ணை திறக்க வேணாம், நெற்றி கண்ணை காதை திறங்க, அது எல்லா கண்ணையும் திறந்துடும். அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும் இல்லையா? அதுதான் இப்போ நீங்கள் இந்த 12 ஆண்டுகள் கேட்க போகிறீங்க. அவசியம் இல்லை 12 ஆண்டுகள்.
நான் 12 ஆண்டுகள் வேதம் சொல்லுதுன்னு சொல்கிறேனே தவிர அடியனுடைய எந்த வார்த்தை எப்போ உங்களை தொட முக்தி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. முருகப்பெருமான்ட்ட அதை தான் கேட்டுருக்கேன். நீங்கள் அந்த ரூட்டில் பயணம் செஞ்சீங்கன்னா எந்த வார்த்தை உங்களை சித்திக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்ல முடியாது, முக்திக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறத மறுக்க முடியுமா? உங்களால் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவரை நோக்கி தானே பயணிக்கிறீங்க. உங்களை பயணிக்க வச்சுருக்கிறதே அவர் தான். அந்த ட்ராக்குக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறதே அவர் தான். ட்ராக்கில் நீ பயணம் செய்வான்னு சொல்லிவிட்டு உனக்கு கதவை திறக்க மாட்டேன்னு இருப்பாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களை நம்புங்க, இல்லை குருவை நம்புங்க, இல்லை இறைவனை நம்புங்க. யாராவது ஒருத்தவங்களை நம்பி தான் ஆகணும். நம்பி வான வேதம் சொல்லலை, குரு சொல்கிறாங்க நம்பிக்கையோட போப்பான்னு. வேதம் நம்புன்னு சொல்லலை, சிந்திச்சு பாருன்னு சொல்லுது. உனக்கு அறிவு இருந்தால் சிந்திச்சு பாரு, அறிவு இல்லைன்னா குருகிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கோ போ. அவர்கிட்ட பணங்காசு இல்லைன்னா பரவாயில்ல, நமஸ்காரம் பண்ணிக்கோ போ. பணங்காசு இருந்தால் தான் குருவை பார்க்கணுன்னு ஒரு இன்றைக்கி சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன், வியாசபீடம்னு பேர். பணங்காசு இல்லை அதனால் நான் குருவை சந்திக்கலைன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கூட இருக்கக்கூடாது. குரு முதல் இடத்துல அதை வைக்கவே மாட்டாங்க. அவங்க சம்சாரியாக இருந்தால் கூட முதல் இடத்துல ஒரு சிஷ்யன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க மாட்டானா, ஒரு உயர்வான சந்தேகத்தை கேட்க மாட்டானா, அப்படி தான் குரு ஹிருதயத்தில் இடம் பிடிக்க முடியும். அவருக்கு பணம் தேவை தான், அவருக்கு ஃபேமிலி இருக்கும், சம்சாரியாக தான் இருக்கார் எல்லாம். அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் 2வது பட்சம் 3வது பட்சம் கடைசி பட்சமாக கூட இருக்கும். முதல் பட்சம் என்ன தெரியுமா? உன்னுடைய முமுட்சுத்துவம் தான் அவங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அடியேன்னு பார்க்குறேன். சும்மா சொல்லுவேன், இருக்கப்பட்டவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் சொன்னேன்ல, 100 ரூபாயிலேருந்து ஜிபே வந்துட்டு தானே இருக்குன்னு சொன்னேனே, அன்றைக்கே சொன்னேன்னு. 100 ரூபா இல்லையா, மினிமம் 10 ரூபா அனுப்பு, 11 ரூபா அனுப்பு. என்கிட்ட 100 ரூபா இல்லை, 11 ரூபா அனுப்பு போதுங்க. ஏதாவது ஒரு குரு அதை மறுத்தாங்கன்னா சொல்லுங்கள் என்கிட்ட. யாராவது ஒரு குரு இல்லை எனக்கு நீ 11 ரூபா தான் அனுப்பிச்ச, அதனால் உனக்கு நான் பாடம் நடத்த மாட்டேன்னு யாராவது ஒரு குரு இருக்க மாட்டான், இருக்கவே மாட்டான். அப்படி சொன்னான்னா அவன் குருவாக இருக்க மாட்டான், அவ்வளோதான் பாயிண்ட். அவன் வேற, அவனை பற்றி பேச வேண்டாம். அதனால் இங்கே என்னென்னா, இந்த ஏஷ சர்வேஸ்வர, ஏஷ சர்வஜ்ஞ, ஏஷோ அந்தர்யாமி, எல்லாருக்குள்ளேயும் நீ இருக்க. இப்போ அது உனக்கு தெரியல, இப்போ எனக்கு தெரியுதில்ல. அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த 2600 பேர், இன்னும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப், 1 கோடி பேர் வரைக்கும் நான் பயணிக்க போகிறேன். அந்த 1 கோடி பேருக்கு முக்கிய நிச்சயம்னு உறுதியாக நம்புகிறேன், உறுதியாக பிரார்த்தனை பண்ணுறேன், உறுதியாக உழைப்பை கொடுத்துட்டே வரேன். எல்லாம் ப்ராக்ரெசிவாக தான் போயின்ட்டுருக்கு. அப்படி போகிற எல்லாரும் முக்தி பெறணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கா? அது நாளுக்கு நாள் குறையுது, அதிகமாகுது. அப்போ எல்லாரும் எனக்குள்ளே இருக்காங்க, இந்த 1 கோடி பேரும் எனக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இதை கேட்குறான், ஆடியோ கேட்குறான், அவன் வாழ்க்கையில் ரசாயன மாற்றம் ஏற்படுது, ஆனந்தமும் அமைதியும் நிரந்தரமாகுது. ஆஹா, முருகப்பெருமான் கண்ணை திறந்துட்டாருன்னு சந்தோஷப்படுறான். ஒரு நாளைக்கு குமரகுண்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிறான், அவர் தரிசனம் பண்ணணுன்னு நினைக்கிறான். அந்த 1 கோடி பேர் நினைப்பானா நினைக்க மாட்டானா? இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இந்த ஜென்மாவில் ஒரு முறை வருவானா வரமாட்டானா? கண்டிப்பாக வருவான், முருகனை பார்க்க வருவான். நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க, இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் வருவான். அப்போ எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன், எனக்குள்ளே எல்லோரும் இருக்காங்க. இது புரியுதா? இது எப்போ புரியும்? என்ன மாதிரி ஒரு காரியம் பண்ணால் அது புரியும். உங்களை பூர்ணமாக அறிஞ்சிங்கன்னா அது புரியும். எல்லாருக்குள்ளேயும் எப்படி நமக்குள்ளே எல்லாரும் இப்போ இவங்கெல்லாம் சரி, அவங்கெல்லாம் பலன் அடைஞ்ச பிற்பாடு முருகனை பார்க்கணும் வராங்க, இல்லை ஜியை பார்க்கணும் வராங்கன்னு வச்சுங்க, அது பலன் அடைஞ்ச பிற்பாடு. ஆனால் பலன் அடையிறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் முக்தி அடையணும்னு எப்படி நம்ம சங்கல்பம் பண்ணுறோம்? என்ன காரணம்? உணர்வு எல்லாம் ஒன்று தான், ஒரு அணு தான் எல்லாமா இருக்கு. அவன் வேற, நான் வேற இல்லை. வேறொரு தாயினுடைய வேறொரு கர்ப்பத்தில் பிறந்து வந்தாலும் உள்ளே இருக்கிற பொருள் இந்த பொருளோட பொருந்தும். ஒரே பொருள் தான் இருக்குது. அதுதான் அத்வைதம். அத்வைதமாக இருந்ததுனால தான் 1 கோடிங்கிறது மினிமம் தான். தமிழர்கள் எத்தனை கோடி இருக்கானோ அத்தனை கோடி பேருக்கும் குமரகுண்டம் தெரியணும், குமரன் வேதம் தெரியணும். முயற்சி பண்ணுவேன். அது ஃபெயிலியர் சக்ஸஸ்லாம் ஒரு நாள் நான் சிந்திக்கிறது இல்லை. கடமையை கரெக்டாக செய்யணும்னு நினைப்பேன். பிளான் இருக்கு என்கிட்ட.
சக்ஸஸ்ஃபுல் பிளான் ஃபார்முலா இருக்குது நம்மகிட்ட. முருகப்பெருமான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா இருக்குது. நடக்குதா இல்லையா அதுதான் செஞ்சு காட்டுறேங்கிறேன். இப்போ வியூஸ் ஏறினா போச்சு, கடன்னு என்ன ஆகிடும், வியூஸ் ஏறணும். அதுக்கு தான் சுவாமி என்னுடைய வாக்கில் சத்தியமிருத்தம் அனுபூதி இருக்கணும் சுவாமின்னு கேட்டுருக்கேன். கொடுக்க மாட்டாரா? அவ்வளோதான், எல்லாம் தானாக நடக்க தான் போகுது. பார்க்க தான் ஏதாவது சிரமப்படுறோமா? தலையில் 1 கோடி பேர் தலையிலையா வச்சுட்டு இருக்கோம் தூக்கி. லக்கேஜு பெரிய ட்ரெயின் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கான் சூப்பர் என்ஜினாக முருகப்பெருமான். நம்ம அதில் பயணிக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் வாரி அணைப்போம். இப்போ இந்த ஒன்றும் இல்லை, இந்த 2500 பேர், இப்போ 2700 பேர், 3000 பேர் வச்சுங்களேன். 3000 பேர் இப்போ வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு சொல்லித் தருவானா? சொல்லித் தர மாட்டானா? 6000 பேர் ஆச்சே. யோசனை பண்ணி பாருங்க. நிச்சயமாக குழந்தைங்களை சொல்லித் தருவானா? சொல்லித் தர மாட்டானா? பணம் காசு கொடுக்குறவன் இதை கொடுக்க மாட்டானா? அதனால் இந்த எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தர்யாத்மாவாக இருக்கிறது, அந்தர்யாமியாக இருக்கிறது ஒன்று தான் அத்வைதம். அத்வைதங்கிற தத்துவம் இல்லை தம்பி, அது உண்மை, சத்தியம், மெய்ப்பொருள். உன்னுடைய கொள்கையெல்லாம் விட்டுடு, அதெல்லாம் அறியாமல் நிற்காது. எத்தனையோ இடையில இந்த சனாதன தர்மத்தை எத்தனையோ சக்திகள் இடிச்சுது. ஒன்றும் அது யாரையும் அது பார்க்குறதில்ல, அது வேலையை பார்த்துட்டு அது யாருக்கும் ரியாக்ஷனே பண்ணுறதில்ல. ஹிந்து தர்மம் யாருக்கிட்டேயும் ரியாக்ஷனே பண்ணுறதில்ல. என்ன திட்டுறியா? உன்னுடைய அறியாமை. வாழ்த்துறியா? புரிஞ்சுக்கிட்டா சரி, புரிஞ்சால் நல்லது, புரியாட்டி ரொம்ப நல்லது. போயிட்டே இருக்குது. எங்கேயாவது ரியாக்ட் பண்ணுதா? பண்ணாது. ஏன்? யாரை இது திட்டினாலும் திருப்பி தன்னையே திட்டிக்கிறதா தான் அர்த்தம். அப்படி தான் வேதம் இருக்குது. அந்தர்யாமி ஏஷ யோனிஹி, எல்லாத்துக்கும் யோனிஹி சர்வஸ்ய, எல்லாத்துக்கும் இதுதான் யோனி, இதுதான் தாய். எது? இந்த ஆத்மா தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தாய். ஒரு தாய் மக்களுங்கிறது இதுதான். ஏஷ சர்வேஸ்வர, ஏஷ சர்வஜ்ஞக, ஏஷ அந்தர்யாமி, ஏஷ யோனி சர்வஸ்ய, எல்லாருக்குள்ளேயும் இருப்பதும் எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாக இருக்கிறதும். பிரபாவாப்பிய யோகி பூதானாம், எத்தனை பூதராசிகள் இருக்குது, பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட உடம்பை வச்சுக்கிட்டு எத்தனை உயிரினம் இருக்கிறதோ அத்தனைக்கும் ஒரே தத்துவம் பிறப்பிடமாக இருக்குது. இப்போ உடம்புக்கும் உயிருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சொன்ன தர்மம்னா என்ன? இந்த உடம்பில் இருக்கிறது நீ இல்லை, அது தர்மம், அது உபாதி, அது வெண்டைக்காய். நீ என்ன பண்ணுற? நான் வெண்டைக்காய் ஆகிட்டேங்கிற. அதோட தர்மம் ஒன்றை பாதிக்குது. உன்னுடைய தர்மம் அதை பாதிக்கணும், அது பாதிக்க மாட்டுது. அதோட தர்மம் ஒன்றை பாதிக்குது. எது பாதிக்குது? சித்து தான் பாதிக்கப்படுது. சித்து தான் என்ன பண்ணுது? நான் மனம், நான் புத்தி, நான் அகங்காரம், நான் எலும்பு, நான் தசை, நான் ரத்தம், நான் மஜ்ஜை, நான் வீரியம், நான் 7 தாதுக்கள், நான் பிராணன், எல்லாம் எது சொல்லுது? சித்து தான் எல்லா வேலையும் சொல்லிகிட்டு இருக்கு. ஏன்னா 2 பறவைகளில் ஒரு பறவை போக்தா, ஒரு பறவை நான் கர்த்தா, நான் போக்தா. வேதாந்தப்படி வேதாந்தம் சொல்லுது, சத்தை சொல்லுது. சித்தை பிம்போன்னு சொல்லிடும், தப்பே இல்லை. பிம்போன்னு சொன்னாலும் சரி, மித்துன்னு சொன்னாலும் சரி, மாயான்னு சொன்னாலும் சரி, சத்து தான் என்னவா மாறி இருக்கு? சித்தா மாறி இருக்கு. சித்து தான் சிதாபாசமாக மாறி இருக்கு. புரியுதா? புரியுதில்ல உங்களுக்கு? குழப்பம் இருக்கக்கூடாது. நம்ம உதாரணத்துக்காக பிரித்து பேசுகிறோமே தவிர தத்துவம் ஒன்று தான் இருக்குது. ஒன்று தான் ஒன்றாக, 3ஆக, 5ஆக, 7ஆக, 9ஆக, ஒன்று தான் 9 ஆயிருக்கு. அதுதான் 1 9 ஆக்கிட்டான்னு சொல்கிறாங்களே. இப்போ தர்மினி, உன்னுடைய உடம்பை நீ தரிக்கிற அந்த அறிவே உனக்கு இல்லை. நீ என்னவா நினைக்கிற? தர்மம் ஆகிட்ட. என்ன தர்மம்? உடம்பு வலிக்குது, தோலில் அரிக்குது, ரத்தம் கெட்டு போச்சு, கண் வலிக்குது, பல்லு வலிக்குது, காது கேட்குது, கேட்கல, வாய் பேசுது, வாய் வலிக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறல்ல, அதெல்லாம் நீயா? நீ அது அல்ல.
என்னவா ஆயிருக்க? சயின்டிஃபிக்காக சொல்லியாச்சு, வெண்டைக்காய் உயிராக ஆக முடியாது. 7 தாதுக்கு. ஏன்னா அது அணுக்கள் வேறு, இது அணுக்கள் வேறு, இது சேராது. இது சேர்றது பரம்பொருளோட ஒண்டி தான் இந்த அணுக்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விசாரம், சின்ன சின்ன விசாரம், ஒரு 10 விசாரம் பண்ணாலே கிளியராகிடும், தெளிவாகிடுவீங்க. பிரிச்சிடலாம் உடம்புலேருந்து உங்கள் உயிரை. இப்போ பிரிக்கிறேன் அந்த வேலை. இந்த 3 கயிறு இருக்குல்ல, விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி தான் உங்களை கட்டி வச்சிருக்கு. அதுதான் அஸ்மிதா பண்ணுது. அதில் மாட்டிக்காதேன்னு சொல்கிறேன். எது போய் அதில் மாட்டுது? மனம்தான் போய் மாட்டுது. இப்போ இனிமேல் நீ மனம், இப்போ நான் சொல்லியாச்சு, மனம்தான் உன்னை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. மனம்தான் இறைவனோட சேர விடாமல் தெரியுது, தடுக்குது. மனம்தான் குருவோட சேர்க்க விடுறதில்ல. மனம்தான் சிரவணம் பண்ண விடுறதில்ல. அந்த மனத்தை தூக்கி எறிய வேண்டியதான பையன், அதை பிடிச்சி தொங்குற. அதனால் உனக்கு என்ன நன்மை அதை சொல்லு. மனம் எத்தனால என்ன தெரியுமா நன்மை? மனம் 10 புலன்களை இயக்குங்க, பொறிகளை இயக்குங்க. பொறியும் புலனும் மனங்க. அது புரியுதா? அதுக்கு நீ வாயை திறந்தீங்கன்னா வார்த்தைகள் நிறையா அதுக்கு சேர்த்துக்கும். கண்ணை திறந்தீங்கன்னா பார்க்குறதெல்லாம் சிந்திக்கும், உயிர் பெறும். நீ யார்? நீ புத்தி. இப்போ புத்தின்னு வச்சுக்கோ. முதல்ல அப்படி தான் சொல்லுவோம், புத்தின்னு வச்சுக்கோ. இப்போ நீ என்ன பண்ணணும்? மனதை விட்டுட்டு மனோமய கோஷத்துலேருந்து விஞ்ஞானமய கோஷங்கிற புரோமதிக்கு வா. அதுக்கு காதை திறக்க, அதுக்கு ஆடியோவை கேளு. 8 மணி நேரம் சத்துவகுணத்தை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணு. ஒவ்வொரு ஆடியோவாக இன்க்ரீஸ் பண்ணு. 8 வருஷம் ஆனாலும் 5 ஆடியோவாவது, அட்லீஸ்ட்டு மினிமம் 5 மணி நேரமாவது முடியாத? இப்போ 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு 10,000 ரூபா தரேன்னா செய்வியா, செய்ய மாட்டியா? என்ன நினைப்ப? குழந்தை நல்லா இருக்கணும், ஒய்ஃபு நல்லா இருக்கணும், அது பண்ணணும், இது அப்படி நினைக்கிறல்ல. நீ இதே இந்த சத்துவகுணத்துக்கு வந்தீங்கன்னா இந்த 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இல்லை, மொத்த நேரத்தையே 5 மணி நேரத்தில் பண்ணிட்டு போயிடுவேன். அறிவுக்கு தாங்க பணம். நல்லா புரிஞ்சுங்க. அறிவு இருந்தால் தான் பணம், அறிவு இருந்தால் தான் பணம், அறிவு இருந்தால் தான் பணம். ஒரு கம்பெனியில் 1000 பேர் வேலை பார்க்குறான். ஒரு கம்பெனியில் 1000 பேர் வேலை பார்க்குறான். 800 பேருக்கு சம்பளம் 30,000 மாதம். ஒரு 100 பேருக்கு சம்பளம் 3 லட்சம். ஒரு 10 பேருக்கு சம்பளம் 30 லட்சம். என்ன காரணம்? வாங்குறாங்களா இல்லையா? என்ன காரணம்? அறிவு தான் காரணம். எப்படி அறிவு வரும்? ஒன்றில் நின்னா அறிவு பிறக்கும். நீ எனக்கு அறிவே இல்லை ஜி, நான் இந்த உலகத்திலே நான் தான் மூடன், இடியட், நான் எனக்கு அறிவு வருமா? வரும். ஏன் அது வரல? நீயே அறிவு தான், அது அறியாமல் இருக்க. எப்படி ஜி அறியறது? ஆடியோ கேளு, ஏகாந்தமாக உட்காரு, தியானம் பண்ணு, சத்த நினை, அன்றாட கடமைகளை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே வா. அறிவு வருதா இல்லையான்னு பார்க்குறேன். வரலன்னா எங்கன்னா வந்து கேளுங்க. நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இறங்கியிருக்கேன், இதுதான் என்னுடைய தொழில், நான் இவ்வளோ நாள் இதை நான் இப்படியே இருந்துட்டேன். இனிமேல் பாரு, அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஒன்று தேடி வரும். நீ எதை நோக்கி போறியோ அது சம்மந்தப்பட்ட எல்லாம் ஒன்றை நோக்கி வருங்க. நீங்கள் கனமாக ஆனால் வசீகரிப்பீங்க. அது புரியுதா? முன்னாடியே இதெல்லாம் பேசியிருக்கேன். நீங்கள் கனமாக ஆக வசீகரிப்பீங்க. எதை வசீகரிப்பீங்க? பூஜையே தெரியாதவன் பூஜை பண்ணுறேன். எப்படி ஒன்றில் நின்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், புத்தகங்கள் வரும், ஆடியோ வரும், வீடியோ வரும், நண்பர்கள் வருவாங்க. அவங்கெல்லாம் தேவர்கள்னு அர்த்தம். உங்கள் வெற்றிக்கு அவங்கெல்லாம் சப்போர்ட். என் பொண்ணு ஃபஸ்ட்டு எங்கன்னா முதல் காரணம் டீச்சர் தான். 2வது காரணம் அவள் உழைப்பு. 3வது காரணம் பேரண்ட் இருக்கலாம். புரியுதில்ல? முதல் காரணம் யார்? டீச்சர் தான். அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க. உன்னை மதிப்பிடுறது யார்? உனக்கு மார்க் போடுறதே அவங்க தானேப்பா. இதெல்லாம் புரியுதா? ந அந்த பிரஜக, நீ விஸ்வனும் இல்லை. இப்போ அந்த பிரஜனா இந்த 3 பேரை சொல்லுது. அந்த பிரஜனா நீ மனம் இல்லை, உள்ளே இருக்கிறவன் நீ இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய மனம் இல்லை. நான் பகிப்பிரஜ, அதாவது நீ தைஜசன் இல்லை, நான் பகிப்பிரஜ, வெளியில் இருக்கக்கூடிய விஸ்வனும் இல்லை. நீ விஸ்வனும் இல்லை, தைஜசனும் இல்லை, பிராக்யனும் இல்லை,
நீ துரியன் அப்படி சொல்லுது. அதுக்கு மந்திரம் சொல்லுது, நான் அந்த பிரஜக, நீ விஸ்வனல்ல, நான் பகி, சாரி, நீ தைஜசன் அல்ல, நான் பகிகி, நீ வெளியில் இருக்கக்கூடிய விஸ்வனும் இல்லை, நான் உபய, ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கனவுங்கிற ஒரு நிலை இருக்க, அந்த கனவு காணக்கூடிய தைஜசனும் இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய விஸ்வனும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய பிராஜனும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய தைஜசனும் இல்லை. மந்திரத்தை மாற்றி போட்டிருக்கு. நம்ம வரிசைப்படுத்தி அன்வயம்னு பேர் அதுக்கு. வரிசைப்படுத்தி சொன்னால், நீ வெளியில் இருக்கக்கூடிய விஸ்வனும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய கனவு காணக்கூடிய தைஜசனும் இல்லை, தூங்கக்கூடிய பிராஜனும் இல்லை. அப்போ நான் யார்? நீ யார்? நீ துரியன். நீ துரியன். நீ என்னவா இருக்க? விஸ்வனாவும் தைஜசன். ஏன்னா உள்ளே போக மாட்டேற. நீ எங்கே போகிற? மேக்சிமம் பிராக்யனு போகிற, அது ரிட்டன் ஆகிடுற. பொழுது விடிஞ்சிருது. அதுக்குள்ளே 8 மணி நேரம் ஆகிடுச்சு. 10 மணிக்கு தான் கிரிவலம் முடிச்சு போனால் டக்குன்னு 12 ஆகிடுச்சு. அப்புறம் எங்கே காலையில் 2:30 மணிக்கு எழுந்துக்கிறது? எது முக்கியம்? பூஜையா முக்கியம்? தூக்கம்தான் முக்கியம். என்ன சொன்ன? நான் அந்த பிரஜையா, இப்போ புரியுதா? நான் அந்த பிரஜை, நான் பிராஜ்யனும் கிடையாது. நான் பகி பிரஜை, நான் வெளியில் இருக்கக்கூடிய விஸ்வனும் கிடையாது. நான் உபய, ரெண்டும் கிடையாது. நடுவில் இருக்கக்கூடிய தைஜசனும் கிடையாது. நான் பிரஜை, நான் அப்பிரஜன். நான் எல்லாம் அறிஞ்சவனும் கிடையாது, எல்லாம் அறியாதவனும் கிடையாது. பிரஜனும் கிடையாது, நான் பிரஜனும் கிடையாது, நான் அப்பிரஜன். அறியாதவனும் கிடையாது. நான் பிரஜான கணம், இப்போ நான் பிரஜான கணமும் கிடையாது. இப்போ இதெல்லாத்தையும் கடந்த துரியன்னு சொல்கிறதுக்கு அப்படி கொண்டு வருது. நான் யார்? அதிர்ஷ்யம். என்னை யாரும் பார்க்க முடியாது. இதை தானே முன்னாடி தானே உட்காந்துருக்கேன். என்னை எப்படி பார்க்க முடியாது? பார்க்குறதெல்லாம் சித்து. நீ யாரையெல்லாம் பார்க்குறியோ, எதெல்லாம் உடம்பு எடுத்திருக்கோ, எதெல்லாம் நாம ரூபமாக இருக்கோ, அதெல்லாம் என்னது? சித்து. தோன்றும் நிற்கும் அவதாரமே என்னது? நீங்கள் எத்தனை படத்தை வச்சு பார்த்தாலும் உருவத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க என்னது? சித்து. பரம்பொருளாக இருந்தாலும் உருவம் எடுத்துட்டா சித்து. உருவம் எடுக்கலை, நிர்குணமாக இருக்கியா? சத்து. நிர்குணமாக இருக்கும்போது அசையாமல் இருக்க, சகுனமாக இருக்கும்போது அசைகிற. அதுதான் வித்தியாசம். அதிருஷ்யம், என்னை பார்க்க முடியாது. அவ்விவகாரியம், நான் எந்த செயலும் பண்ணுறதில்லை. நான் எந்த செயலும் அவ்விவகாரியம். விவகாரியம்னா விவகாரம் பண்ணுறது. அவ்விவகாரம்னு நான் எந்த செயலும் பண்ணுறதில்ல. எந்த நடைமுறை யாரோடையும் பேசுகிறதில்ல, யார்ட்டையும் பழகிறதில்ல. அவ்விவகாரியம். அக்ராஹியம், என்னை பிடிக்க முடியாது. என்னை பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட முடியாது. அக்ராஹியம், பிடிக்க முடியாது. அலட்சணம், எனக்கு இதான் லட்சணம்னு சொல்ல முடியாது. இப்போ ஆத்மா அன்பு ஸ்வரூபம்னு சொன்னால் அது ரிலேட்டிவ் தான். அன்பற்ற நிலை அல்லப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்புங்கிறத சொல்லுது. அது புரியுதா? இப்போ ஒரு இறைவனுடைய இறைவனுக்கு லட்சணத்தை சொல்ல முடியாது. இதான் இறைவன் சத்து சித்த ஆனந்தம் இருக்கு, அதுவே ரிலேட்டிவ் தான். நான் அசத்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் சத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. புரியுதா? நான் உணர்வற்றவன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சித்துன்னு சொல்லுது. நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக சொல்லுது. ஸோ புரியுதா? புரியலையா? புரியலைனாலும் கேட்டு வச்சுங்க, புரியலைன்னா கேளுங்க. 8:30 மணி கூட கேளுங்க. இப்போ நான் அன்பு ஸ்வரூப்போன்னு உனக்கு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அன்பு பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ அனுபவிச்சதெல்லாம் தெரியும். அன்புங்கிற வார்த்தை இப்போ தமிழில் அன்புன்னு சொல்கிறோம், வேறு லாங்குவேஜில் வேறு வார்த்தை சொல்கிறான். இது புரியுதா? அவன் உணர்ந்தாதான் அந்த வார்த்தைக்கு அவன் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும். சுகர் அப்படின்னா சாப்பிட்டா தானே சுகரை தெரியும். இனிப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிப்பே சாப்பிட்லங்க. அவன் லைஃப்பில் இனிப்பே சாப்பிட்டதில்லை. அவன்கிட்ட போய் இனிப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், சீனி மாதிரி இருக்கும், சர்க்கரை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சொல்ல புரியுதா? அதனால் நம்ம சொல்கிற இந்த சத்து சித்து ஆனந்தங்கிற வார்த்தையை அல்ல, அதெல்லாம் ரிலேட்டிவ். எது ரிலேட்டிவ்? அந்த சத்தை ஆதாரமானது. அது என்ன? அதான் அவ்வியக்தம், சொல்ல முடியாத பரம்பொருள். அது நீ தான். அது உன்னை பற்றி சொல்லுனா என்ன சொல்லுவேன்? உன்னை பற்றி சொல்ல, உங்களை பற்றி 10 வார்த்தை சொல்லுங்கள்.
என்ன சொல்லுவீங்க? நான், என் பெயர், எங்கள் அப்பா அம்மா பெயர், நான் எந்த ஊரில் கிராமத்தில் பிறந்தேன், எப்படி கஷ்டப்பட்டு படித்தேன், இதெல்லாம் என்னது? ஆத்மாவா? அதனால் சொல்ல முடியாது. இருக்கா இல்லையா? சொல்ல முடியலன்னா இல்லைன்னு அர்த்தமா? மேலே அன்பு இருக்கே ஆனால் சொல்ல முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தமா? இந்த ஆண்களுடைய பெரிய மைனஸே தான். அன்பு வச்சுருப்பான் ஆனால் காட்ட மாட்டான். குழந்தையாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், உற்றார் உறவினாக இருக்கட்டும், வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பாடு இருந்தால் ரெடி பண்ணு அப்படின்னு ஒரு அத்தியாவசியங்களை பேசிட்டு போயிட்டே இருப்பானே தவிர அவனுடைய அந்த உணர்வுகளை அவன் வெளிப்படுத்துறது இல்லை. ஆனால் அவங்க நல்லா இருக்கணும்னு அவன் உழைக்கிறான். அது அவங்களுக்கு தெரியாது. பாயில் வடை சுட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதே தான் அவங்க காட்டுற அன்பம். நம்ம அறிவு இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, நேரமே இல்லை நமக்கு. எல்லாம் கொஞ்சம் நான் அப்பப்போ இந்த ஃபேமிலிலாம் இந்த டைவர்ஸ் கேஸு என்னை தொடுதில்லை. அப்போ இதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடறேன். ஏதாவது கருத்தை சுவாமி சொல்லி கொடுத்துட்றாரு, பேச வேண்டியதாக இருக்குது. வேதாந்தம்னா என்னது? ஆத்மா சம்மந்தப்பட்டது. ஆத்மா யார்? நீங்கள் தானே. அப்போ உங்களை பற்றி தானே பேசணும். நீங்கள் யாராக இருக்கீங்க? ஆத்மாவாக இருக்கீங்க, அனாத்மாவாக இருக்கீங்க. அதனால் நீ ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு வேதம். புரியுதில்ல? இப்போ நீங்கள் தென்படுற நீங்கள் அல்ல. உங்களுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குல்ல உங்களுக்குள்ள, அதான் நீங்கள். அது அழியாதது, அன்பு ஸ்வரூபமானது, ஆனந்த ஸ்வரூபமானது. எப்படியா தெரியும்? உள்ளே போ. அதுதான் இங்கே என்ன சொல்லுதுன்னா, அக்ராஹியம், என்னை பிடிக்க முடியாது. அவிகாரியம், நான் நடைமுறைக்கு செயல்பட்டுருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கரண்ட்டை பார்க்க முடியுமா? ஆனால் செயல்படுது. இதே கதை தான். கரண்ட்டை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? ஒரு கண்டென்சரை வச்சு பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுதான். அந்த கண்டென்சரை விட்டு வெளில வந்தால் என்ன ஆகும்? அலட்சணம். எனக்குன்னு ஒரு லட்சணத்தை நீ சொல்லவே முடியாது. கடவுள் எப்படி இருப்பார்னு அதனால தான் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் புரியாமல் தான் கடவுள் இல்லைன்ட்டான். புரியுதுல? ஈஸியாக போயிட்டே. இது என்ன, ஏன்னா இவர் அறிவை வச்சு பார்க்குறாரு. இது புரியுதா? இப்போ என்னை போன்றவர்கள் எப்படி பேசுனாங்க, ரிஷிகள் எப்படி இதை எழுதுனாங்க, இந்த வார்த்தைகள் நானாக எழுதினேன். ஆனால் எனக்கு இந்த வார்த்தையோட அர்த்தம் புரியுதில்ல? புரியுதில்ல? எப்படி புரியுது? என்ன காரணத்தினால புரியுது? அங்கே தான் முருகன் கருணைன்னு சொல்கிறோம். முருகப்பெருமானுடைய கருணைன்னு சொல்கிறோம். ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்கிறார்ல, யாரும் சொல்லி கொடுக்காம, சொல்லி கொடுத்தாலும் விளங்காத ஒரு ரகசியத்தை, பிரம்ம ரகசியத்தை முருகப்பெருமான் சொல்லி கொடுக்குறாருல, அதை வச்சு தானே பேசுகிறோம். நானே கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி நான் ஒரு குருக்கிட்ட 50 வருஷம் கற்றுக்கிட்டு ரிஷிகேஷ்லேருந்து நேற்று தான் வந்தேன். இன்னும் இங்கெல்லாம் இப்படி இருக்கானுங்க, இவங்கெல்லாம் எப்போ மாற்ற முடியாத போல இருக்க, அப்படியே தோணுது. இது எதனால் அது மாதிரி சுவாமி கருணை பண்ணாங்க? எதனால் கருணை பண்ணாங்க? மக்கள் துக்கத்தில் இருக்கான், இதில் ஒன்றும் நஷ்டம் இல்லை, வெறும் அறிவு தானப்பா. காது கொடுத்து கேட்டிங்கன்னா டக்குன்னு பணம் செலவு பண்ண வேண்டாம், கடினமாக நிற்க வேண்டாம். ஒரு ஜீவன் முக்த நிலையை உருவாக்குறது ஈஸி, வந்தால் தானப்பா. இப்போ நான் அதுக்காக பெரிய செலவு பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும் 1 லட்சம், அதுலேருந்து 10 கோடி, 10 லட்சம் வரைக்கும், 1 கோடி வரைக்கும் செலவு இருக்குன்னா நான் பண்ணுவேனா? பண்ண முடியுமா? எதுக்கு வள்ளலார்னு சொன்னாங்க? என்னத்தை அவர் வாரி வழங்கினார்? ஞானத்தை வாரி வழங்கினார், அள்ளி அள்ளி கொடுத்தார். அது மாதிரி முருகப்பெருமான் ஞான வள்ளல். இப்போ அதனால தான் இந்த பக்தர்களுக்கு புரியாத விஷயம், இந்த புத்தர்களுக்கு புரியாத விஷயம், சித்தர்களுக்கு புரியாத விஷயம், யோகிகளுக்கு புரியாத விஷயம், யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயம். யார் அது? பரம்பொருள். சரி, இவங்கெல்லாம் ஒத்துக்கிறாங்களா? இந்த 5 பேர், ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள், குருமார்கள், ஞானிகள் ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்கிறாங்க, 100% ஒத்துக்கிறாங்க. ஏன்? அனுபூதியில் இருக்காங்க, ஒத்துக்கிறாங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? தபஸ் பண்ணு, கருணைக்காக காத்துரு, உக்காரு போ, ஓரமாக உக்காரு போ,
1000 வருஷம் உட்காந்து இருந்துட்டு வா, உனக்கு என்னன்னு சொல்லித்தரேன் ஒரு வார்த்தை. அப்படி தான் போயின்னு இருக்கு. அதனால தான் என்ன சொல்லுதுன்னா, அக்ராஹியம் என்னை பிடிக்க முடியாது, அலட்சணம் எனக்கு லட்சணம் கிடையாது, இந்த லட்சணம்லாம் இருக்கும் பிரம்மத்துக்குன்னு சொல்ல முடியாது. அச்சிந்தையம் நீ சிந்திச்சு உன் எலிமூலையை வச்சு அந்த ட்ராக்கை பிடிக்க முடியாது. அச்சிந்தையம் அபியுபதேசியம் யாரும் எடுத்து சொல்லவும் முடியாது. உபதேசமாக உனக்கு இதை சொல்ல முடியாது. நம்பிக்கை ஒருத்தன் கொடுக்க முடியுமா? இன்னொருத்தவனுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியுமா? ஒரு பொருள்னால் எடுத்து கொடுத்துடலாம், கஷ்டத்தில் இருக்கான் பணத்தை கொடுத்துடலாம், அறிவில்லை அறிவை கொடுத்துடலாம், எல்லாத்தையும் கொடுத்துடலாம். உபதேசம் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. உபதேசம்னா என்னது? பிரம்மத்தை பற்றிய அறிவை கொடுக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ரிலேட்டிவான வார்த்தைகளை எல்லாத்தையும் சொல்ல வச்சா, 9 படிக்கட்டை உங்களை கடந்து வந்தால் 10வது படிக்கட்டு இது இருக்குது இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா தோணாதா? அனுபவம் அறிவு அனுபவமாக தாண்டி அனுபூத்தியாக மாறும். அப்போ தான் இது என்னான்னு உனக்கு உணர முடியும். அதை நீ அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கூப்பிட்டா ஏன் வரமாட்டான்? உங்களால் சரியாக சொல்ல முடியல, அவனால் சரியாக கேட்க முடியல. எவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி வச்சுருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் பெரிய மகானுபாவுகள்லாம் புத்தியில் ரொம்ப உயரத்துக்கு போனவங்கெல்லாம் அவனுக்கு புரியலை, பேச முடியல, ஆத்மா பற்றி பேச முடியல. ஏன்னா அவனால் அனுபூதி பண்ண முடியல. அறிவிலே நிற்கிறான், அனுபவத்தில் நிற்கிறான், அனுபூதிக்கு போக முடியல. பெரிய மகானுபாவுக்களை சொல்கிறேன். இப்படி லட்சணம் கொடுத்தா அந்த ஒரு சிஷ்யன்கிட்ட போவார், இவர்கிட்ட போவாங்களே பிப்பலாதுக்கிட்ட, எனக்கு அதை தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, இங்கே எல்லாம் கை கட்டு வாய்ப்பத்து எல்லாம் தலை சாய்ச்சி சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணு, துணிமணி எல்லாம் துவைச்சி போடு, உலகர பணி பண்ணு, திருப்பணி பண்ணு, இந்த கார்டனெல்லாம் ரெடி பண்ணு, மாட்டை குளிப்பாட்டு, ஆட்டை மேய்ச்சிட்டு வா, இந்த 400 மாடை 1000 மாடாக மாற்றி கொண்டு வான்னு சொல்லுவார் ஒரு குரு. இப்படிலாம் எதுக்கு சொன்னாங்க? வந்தவங்கெல்லாம் ரிஷிகள், மகரிஷிகள். என்ன சொல்கிறாரு? 1 வருஷம் கழித்து இதெல்லாம் நீ முதல்ல பண்ணுறியான்னு பார்க்குறேன், பண்ணிட்ட பிற்பாடு எனக்கு இஷ்டப்பட்டால், எனக்கு தெரிந்தால் நான் சொல்லுவேன். கண்டிஷன் முன்னாடியே சொல்லிடுறாரு அவர். சிஷ்யர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ முருகன் உங்களை எல்லாரையும் மானசீகமாக தொட்டார், என்ன அர்த்தம்? ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தொடாது, தொடர்ந்து வரமாட்டேன். உங்களை சிஷ்யர்களாக ஏற்றுட்டாரு, அவர் பயணம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கார் மயில் வாகனத்தில். அதனால் அவ்யுபதேசியம் இன்னும் நிறைய போயின்ட்டுருக்கு, முடிக்க முடியாது போல இருக்கு. ஏகாத்மா அப்பிரத்யேய சாரம். ஒரே ஒரு ஆத்மா, நம்ப முடியாதது, அப்பிரத்யேய. பிரத்யேயன்னா நம்பிக்கைக்குரியது, இது அப்பிரத்யேய, நம்ப முடியாத விஷயமா இருக்குது, சாரமாக இருக்குது. பிரபஞ்ச உபசமம், இந்த பிரபஞ்சத்துக்கு கடந்து நிற்குது, பிரபஞ்சத்தை கடந்து நிற்குது. சாந்தம், அமைதியாக இருக்கு. சிவம், முன்னேற்றக்கூடியதாக இருக்கு. அத்வைதம், ஒன்றாய் இருக்கிறது. சதுர்த்தம், 4வது நிலையில் இருக்கிறது என்று மன்யந்தே ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள். ச ஆத்மா, அது பேர் ஆத்மா. ச விஜ்ஞேயக, அதை நீ அறிய வேண்டும். இந்த மந்திரத்தை 17வது மந்திரம்தான். இதை நாளைக்கு கொஞ்சம் டச் பண்ண ஞாபகப்படுத்துங்க. என்ன 16, 17 இன்றைக்கி என்ன பார்த்தோம்? 16லேருந்து 16, 17 விசாரம் இருந்ததுனால ஒரு நல்ல கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு எப்படி புரியுதோ. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல டிவேல் முருகனுக்கு அரோ உருவாய் அருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய்